கன்னி ராசி அன்பர்களே வணக்கம். கன்னி ராசி அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். சனி பகவான் இதுவரை 6ஆம் இடத்தில் சாதகமாக சஞ்சரித்தவர் தங்களுக்கு பாதகமாக 7ஆம் இடத்தில் கண்ட சனியாக போகிறார். சற்று கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மந்தமான நிலை உண்டாகும். நோய் நொடிகள் அதிகரிக்கும். அடிக்கடி மருத்துவ செலவுகள் கூடும். வீட்டில் உள்ள பெரியோர்களுக்கு அடிக்கடி நோய் நொடிகள் வரலாம். கவனம் தேவை. 7ஆம் இடத்தில் கண்ட சனி என்பதால் கணவன் மனைவி இடையே அடிக்கடி ஒற்றுமை குறைவு உண்டாகும். பேசும் வார்த்தைகளில் நிதானம் தேவை. வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை. குடும்பம் பொருளாதார நிலையை பொறுத்தவரை பொருளாதார நிலையில் சற்று கவனம் தேவை. வரவு செலவுகளில் கவனமாக இருத்தல் வேண்டும். திருமண சுபகாரியங்கள் சிறு சிறு தடங்களுக்கு பின்னால் நல்ல விதமாக நடைபெறும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். பேச்சில் கவனம் தேவை. உற்றார் உறவினர்களிடையே விட்டு கொடுத்து செல்லுதல் வேண்டும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. பிறருக்கு கடன் தரக்கூடாது, வாங்குதலும் கூடாது. ஜாமீன் கொடுக்கல் கூடாது. பண விஷயத்தில் கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை நவீன தொழில் நுட்பத்தை புகுத்தி சாதிப்பீர்கள். தொழில் வியாபாரம் நன்றாக நடைபெறும். ஆனால் வேலையாட்களை தாங்கள் அனுசரித்து செல்ல வேண்டியிருக்கும். போட்ட முதலை எடுக்க நேரடி கவனம் தங்களுக்கு தேவை. வெளிநாட்டு தொடர்புகளால் தங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை தாங்கள் எதிர்பார்க்கும் உதவிகளை பெற்றாலும் கூட வேலை பளு அதிகரிக்கும். அதனால் உடலில் அசதி சோர்வு வந்து விலகும். வெளிநாடு சென்று பணிபுரிய ஆசைப்படுபவர்களுக்கு தற்சமயம் காலம் நேரங்காலம் சாதகமாக இருப்பதால் தாங்கள் தாராளமாக வெளிநாடு செய்யலாம். வெளிநாட்டு ஒப்பந்தங்களை தாங்கள் தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம். அரசியல் துறையை பொறுத்தவரை சிறு சிறு சோதனைகள் வந்தாலும் தங்களுடைய மதிப்பு மரியாதைக்கு பங்கம் ஏற்படாது. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதால் ஆதரவு சிறப்பாகவே இருக்கும். உடன் இருப்பவர்களை அனுசரித்து தாங்கள் செல்லுதல் வேண்டும். கட்சி பணிகளுக்காக தாங்கள் அடிக்கடி பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். விவசாயத்தை பொறுத்தவரை விளைச்சல் சுமாராக இருக்கும். எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் அமோகமாக இருக்காது. பூமி மலை போன்றவற்றால் ஓரளவு அனுகூலம் உண்டாகும். கால்நடைகளை வாங்குவீர். கால்நடைகளால் அபிவிருத்தி உண்டாகும். சற்று ஆதாயம் கூடும். கலைஞர்களை பொறுத்தவரை தொழில் ரீதியாக சில போட்டிகளை சந்தித்தாலும் தங்களுடைய வருமானம் குறைபடாது. சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். அதனை ஏற்றுக்கொள்வது நல்லது. தங்களின் எதிர்கால வாழ்க்கைக்கு நன்மை தரும். பெண்களுக்கு பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். திருமணம் ஆகாத பெண்களுக்கு சிறு சிறு தரங்களுக்கு பிறகு சுபகாரியம் அமையும். சில பெண்களுக்கு இதுவரை புத்திரபாகியம் தரங்களான பெண்களுக்கு நல்ல விதத்தில் கருத்தரிக்கும். நினைத்த காரியங்கள் நிறைவேறும். மாணவியர்களுக்கு படிப்பில் கவனமாக செயல்பட்டால்தான் நன்றாக படிக்க முடியும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற முடியும். கெட்ட சகவாசம் கூடாது. பெற்றோர் சொற்படி ஆசிரியர் சொற்படி கேட்குதல் வேண்டும். ஆக கன்னி ராசி அன்பர்கள் சற்று கவனமுடன் இருத்தல் வேண்டும். கண்ட சனி என்பதால் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை தேவை. பொருளாதார நெருக்கடி உண்டாகும். கடன் வாங்குதல் கூடாது. கன்னி ராசினருக்கு 50%. கோயிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். சனி பகவான் கோயிலில் சென்று அர்ச்சனை செய்யுங்கள். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.